இந்த செகண்ட் வீடியோவில் கீச்செயின் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு குட்டி கப் எடுத்துக்கலாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மாஸ்க் போட்டுக்கணும். மாஸ்க் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கே நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் இருக்குது, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி ஒரு மாஸ்க் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாஸ்க்கு வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு க்ளீன் கப்பு எடுத்துக்கலாம். கப்பு க்ளீனாக இருக்கணும். இப்போ ரெசின் எடுத்துக்கலாம். ரெசினில் பார்த்தீங்கன்னா 2:1 இருக்கும். அப்போ 2 கப்பு நம்ம ரெசின் எடுத்துக்கணும். இப்போ 2 கப்பு எடுத்துக்கலாம் ரெசினு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லெட்டர் மட்டும்தான் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசின் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி கப்பு இருக்கும், குட்டி குட்டி கப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கும். இப்போ நான் 2 கப்பு ரெசின் எடுத்துக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் காமிக்கிறேன். நம்ம 2 கப்பு ரெசின் எடுத்துக்கலாம். கப்பு ரெசின் நான் எடுத்துட்டேன். ஹார்ட்னர் வந்து 1 கப்பு. அளவு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ரெசின்லேயே ரேஷியோ போட்டிருக்கும், அதனால் கரெக்டாக நீங்கள் அளவெடுக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்க ஸ்டிக்கு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போது பிளாஸ்டிக் ஸ்டிக்கு வச்சு நான் இப்போ இந்த ரெசினை கலக்க போகிறேன். நம்ம ரெசின் கலக்கும்போது எப்போவுமே மெதுவாக கலக்கணும். ஒரு 5 நிமிடம் அப்படியே மெதுவாக கலக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக கலக்கிறோமோ ரெசின் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். வேகமாக இப்படி நம்ம எப்பயுமே கலக்கக்கூடாது. மெதுவாக கலக்கணும். நம்ம ரெசின் கலக்கும் போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்தால் நம்ம இந்த ஸ்ப்ரே எடுத்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ இதில் பபிள் இல்லை, இருந்தாலும் அதை எப்படி நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஸ்ப்ரே பண்ணணுன்னே அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ நம்ம கலந்துருக்கிற பதம் கரெக்டு. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த டப்பா வழியாக நம்மளுடைய கையை பார்த்தோன்னா இந்த கை விரல் வந்து இது வழியாக நமக்கு தெரியும். இங்கேருந்து அடியில் இந்த ரெசின் நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்களேன், இது தெரியணும். அப்படி தெரிஞ்சால் நம்ம கலக்கினது கரெக்டான பதம். இது தண்ணி மாதிரி இருக்கும், கிளியராக இருக்கும். இப்போ ரெசினை நான் இந்த குட்டி டப்பாவில் ஊற்றிக்கிறேன். அது எதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த குட்டி கப்பில் ஊற்றிட்டேன். இன்னொரு குட்டி கப்பையும் ஊற்றிடுறேன். ஆல்ரெடி இந்த குட்டி கப் 2மே நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறனால இந்த மோல்டு இப்படி இருக்கும். இந்த பிக்மெண்ட் பாருங்களேன்,
இந்த பிக்மெண்ட்டை நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை கலக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலந்துக்கலாம். கலந்துட்டேன். இந்த ஒயிட் கலர் பிக்மெண்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த டப்பாவில் நான் கலக்கிறேன். கலர் ஆப்ஷனல். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த கலரை நீங்கள் பண்ணணும். இல்லை நமக்கு பண்ணுறதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குறதோ அவங்க சொல்கிற கலரை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் யாருக்காவது பண்ணி கொடுக்கணும்னா உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெசினை நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரே இருக்குது பாருங்களேன், இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கணும். பபிள் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை டைரெக்டாக மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ ரெசினை நம்ம வந்து மோல்டில் ஊற்றியாச்சு. ரெசினை மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இதை அப்படியே விட்டுறணும். 24 மணி நேரம், அதாவது 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுறணும், டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ இதில் டஸ்ட் எதுவும் படாமல் ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கணும். டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்து நான் இப்போ ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு கீ செயினுக்கு லெட்டர் கே லெட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நாம் இது மட்டும் அப்படி ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த லெட்டரையும் சேர்த்து நான் கவர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அப்படின்னா டஸ்ட் படாமல் அப்படி நான் மூடி வச்சிட்டேன். இப்போ இதை ஊற்றி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பபிள்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இதில் பபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதில் பபிள்ஸ் இல்லை அப்போனா விட்டுருங்க. அப்படி இருந்தது அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அகைன் அதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ 12 மணி நேரம் கழித்து இல்லை தான் 24 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது இது நல்லா காஞ்சிருக்கும். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே ஒரு ரெசின் கோட் ஊற்றணும். இப்போ ஊற்றினோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஊற்றி வச்சுருக்கனால நம்ம இதில் ஊற்றக்கூடாது. நான் ஏற்கனவே இதில் ஒரு லெட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ரெசின் கோட் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெசின் ஊற்றும் போது ஒரு ஸ்டிக் வச்சு இதை லைட்டாக இந்த ரெசினுக்கு தகுந்த மாதிரி பரப்பி விடுங்க. ரெசின் ரொம்பவும் ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றினோம்னா ரெசின் வந்துட்டு இந்த லெட்டர் தாண்டி வெளியே போகக்கூடாது. திருப்ப அதை மூடி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு கீ செயின் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள்.
இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா இப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் அவசரப்பட்டு ரெசினை மோல்டுலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வளைஞ்சிரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், இது அப்படியே 24 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நீட்டாக கிடைக்கும். அதை ஏற்கனவே மோல்டில் ஊற்றி வச்ச லெட்டரை இப்போ உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.